சகோதரிகளே, தலைப்பு முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே பேசப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த நபித்தோழரை பற்றி நமது சமுதாயத்திலே இருக்கின்ற நிலைப்பாட்டிலே ஏதாவது குளறுபடிகள் இருக்கின்றனவா? நபித்தோழர்களை அவமதிக்கின்ற ஒரு நிலைமை சமுதாயத்தில் தோன்றி இருக்கின்றதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் இந்த தலைப்பை காணுகின்ற போது மக்களுக்கு உருவாகுவது இயல்பு. உண்மையும் அதுதான். நபித்தோழர்களுடைய நிலையை இன்று சமுதாயத்துக்கு மத்தியிலே சரியாக மதித்து நடக்கக்கூடிய மக்களை நாம் பெரும்பான்மையாக பார்க்கின்றோம். ஆனால் இந்த நபித்தோழர்களுடைய நிலைமையை மிக மட்டரகமாக ஒரு கீழான ஒரு நிலைமைக்கு அவமதித்து நடக்கக்கூடிய ஒரு சமுதாயம் யார் என்பதை எனக்கு முன்னால் உள்ள உரையிலே நீங்கள் செவிதாழ்த்தினீர்கள். ஷியாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், சஹாபாக்கள், அவர்களை பற்றிய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் உள்ள உரையிலே நீங்கள் செவிதாழ்த்தினீர்கள். ஷியாக்களை பொறுத்தவரையிலே பல நூற்றாண்டுகளாக அவர்களுடைய நிலைப்பாடு அதுவாக இருக்கின்றது. அவர்கள் பேசி வருகிறார்கள், எழுதி வருகிறார்கள், அவர்களுடைய உள்ளங்களிலே அது ஆழமாக ஊண்டப்பட்டும் இருக்கின்றது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஷியாக்களையும் வழிகேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியிலும் கூட சஹாபாக்களுடைய தகுதியை குறைத்து மதிப்பிடக்கூடிய மக்களை இன்று நாம் பார்க்கின்றோம். அந்த நிலைமையிலிருந்து நாம் சஹாபாக்களை எந்த அளவு மதிக்க வேண்டும், சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் வழங்கி இருக்கின்ற தகுதிகள் என்ன என்பவைகளை எல்லாம் நாம் விளங்கி வைக்க வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரையிலே நாம் யாரும் அவர்களுடைய பெயரை சொல்லுகின்ற நேரத்திலே எல்லாம் ஒரு நபித்தோழருடைய பெயரை சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுவோம். இரண்டு பேருடைய பெயரை சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று சொல்லுவோம். மூன்று பேர் அல்லது அதைவிட அதிகமானவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற போது ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லுவோம். இது நம்முடைய நடைமுறையில் இருக்கின்ற வளமை. இந்த வளமை இன்று நேற்று ஆரம்பித்தது அல்ல. இது சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபீங்களுடைய காலத்திலிருந்து தொடங்கிய நடைமுறை. அதனால் எந்த நூல்களை நாம் எடுத்து வாசிக்க தொடங்கினாலும் ஒரு நபித்தோழருடைய பெயரை குறிப்பிடுகின்ற போது ரலியல்லாஹு அன்ஹு என்ற வார்த்தையை சொல்லப்படாமல் இருப்பதில்லை. மார்க்க உரைகள் நிகழ்த்துகின்றவர்கள், குத்துபாக்கள் செய்கின்றவர்கள் யாரை எடுத்து பார்த்தாலும் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வார்த்தையை நபித்தோழர்களுக்கு சொல்லாமல் இருக்கின்ற ஒரு நடைமுறையை நாம் காண முடியவில்லை. அந்த அளவுக்கு இது நடைமுறையிலே வாழையடி வாழையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஒன்றாக இருப்பதை காணுகின்றோம். ஆனால் இதில் ஒரு சோதனை என்ன நடந்தது என்று சொன்னால், அண்மை காலமாக குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக பின்பற்றி வருகின்ற மக்களுக்கு மத்தியிலே சஹாபாக்களுடைய தரம் குறைக்கப்படுவதற்காக தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு காலத்தை நாம் இங்கே நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும். எப்படி என்றால், நபித்தோழர்களுடைய பெயர்களை சொல்லுகின்ற நேரத்திலே எல்லாம் உரைகளிலே அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார், அபூ ஹுரைரா சொன்னார், அனஸ் சொன்னார், இப்னு மசூத் சொன்னார் என்று உரை நிகழ்த்துகின்ற ஒரு நடைமுறையை தொடங்கி வைத்தார்கள். அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட நேரத்திலே எல்லாம் அத்தகையவர்களுக்கு அறிவுரைகளும் சொன்னோம். இவர்களை நீங்கள் இவ்வாறு அழைக்க வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா கூட அவர்களை பற்றி சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லிவிட்டான். ரலியல்லாஹு அன்ஹும் என்ற வார்த்தை அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்ற அந்த வார்த்தையுடைய அந்த ஆழத்தை தெரிந்ததனால்தான் தாபீங்களுடைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் நாம் இந்த ரலியல்லாஹு அன்ஹு என்ற வார்த்தையை நாம் தவறாமல் சொல்லி வருகின்றோம். இது ஒரு வகையிலே நாம் சொல்வதென்றால், சஹாபாக்களுக்கு நாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுவோம். அதற்கு அடுத்ததாக அதற்கு அடுத்த சமுதாயத்திலிருந்து
இஸ்லாத்துக்காக சேவையாற்றிய அறிஞர்கள், இமாம்கள், அவர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று அவர்களுக்கு சொல்லுவோம். இது ஒரு பிரார்த்தனை. ரலியல்லாஹு அன்ஹு என்றால் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அதே போல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. இவ்வாறு நாம் சொல்வதற்கான காரணம் என்ன? அவர்களால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேவைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த சேவைகளின் காரணமாக அவர்களுக்காக நாம் செய்கின்ற ஒரு நன்றி கடனாக இந்த பிரார்த்தனை இருக்கின்றது. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் சொரியட்டும் என்று நாம் செய்கின்ற இந்த பிரார்த்தனை இருக்கின்றதே, அவர்கள் செய்த ஒவ்வொரு சேவைக்கும் நாம் செய்கின்ற ஒரு நன்றி கடனாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அத்தகைய சஹாபாக்களை நாம் எடுத்த எடுப்பிலே சர்வசாதாரணமாக நமது மக்களுடைய பெயர்களை எல்லாம் அழைப்பது போல அபூ ஹுரைரா, அபூபக்கர், உமர், இப்னு மசூத், இப்னு உமர் இப்படியெல்லாம் சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. நபித்தோழர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு நபித்தோழர் தன்னுடைய இன்னொரு தோழரை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய நிலைமை அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹு தஆலா இங்கு முஹாஜிர்களையும் அன்சார்களையும் குறிப்பிடுகின்றான். இவர்களை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கின்றான்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தியவர்கள், ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள், அவர்களும் அவர்களை தொடர்ந்து நன்மையான காரியங்களிலே அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வந்தவர்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த வசனத்தினூடாக நாம் என்ன விளங்குகின்றோம்? அல்லாஹு தஆலா முஹாஜிர்களையும் அன்சார்களையும் தனியாக சொல்லி காட்டிவிட்டு அதனை தொடர்ந்து நல்ல காரியங்களிலே நல்ல முறையிலே அவர்களை பின்பற்றி நடந்தார்களே அவர்களையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக இங்கே சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்களை பற்றிய நமது நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கின்றது. சஹாபாக்களை, நபித்தோழர்களை நாம் நமக்குள்ளே மார்க்கத்தில் மிக உயர்ந்தவர்களாக கருத வேண்டும். அந்த நிலைமையிலே கருதுவதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், இந்த நபித்தோழர்களின் தகுதி என்ன? இந்த நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்படுகின்ற காலத்திலே அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்படுகின்ற நேரத்திலே அவைகளை மக்களுக்கு ஓதி காட்டுகின்ற போது அவ்வப்போது தேவைக்கேற்ப தெளிவுகளை கேட்டு கேள்விகளை கேட்டு விளக்கங்கள் பெற்றுக் கொண்டவர்கள். அதனால் இன்று நாம் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் அவைகளுடைய எழுத்துக்களை பார்த்து வசனங்களை பார்த்து விஷயங்களை பார்த்து பின்பற்றுகின்றோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் அப்படி அல்ல. யாருக்கு வஹி அருளப்பட்டதோ அவரை நேரடியாக கண்டு அவருக்கு முன்னிலையில இருந்து அவரை நேரடியாக கண்டு பின்பற்றியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகமாக சேர்ந்து அந்த தோழர்களோடு சேர்ந்து திருமறை குர்ஆனுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியது உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனுக்குரிய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு அவர்களுக்கு கிடைத்த சமூகம் தான் அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களோடு சேர்ந்து அவர்கள் நடத்திய வாழ்க்கை இருக்கின்றதே, அந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் நபித்தோழர்களுக்கு முன்னால் சொல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், பனு இஸ்ராயல்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத்து 73 கூட்டங்களாக பிரியும். இப்படி சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த 73 கூட்டங்களிலே ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லும், ஏனைய 72 நரகம் செல்லும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த நேரத்தில் நபி சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நமக்கு பின்னால் வருகின்ற சமுதாயம் இப்படி பிளவுபட்டு அதில் ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்ல ஏனைய 72 கூட்டம் நரகம் செல்லுமானால் சுவர்க்கம் செல்லும் அந்த கூட்டம் யார் என்ற கேள்வியை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். இப்படி கேட்கின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்று நானும் என்னுடைய தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியாக அந்த கூட்டம் இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நபி அவர்களுக்கு முன்னால் நடைபெறுகின்ற அவர்கள் சொன்ன இந்த முன்னறிவிப்பு இருக்கின்றதே, இந்த முன்னறிவிப்பிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? எதிர்காலத்தில் தோன்றவிருக்கின்ற நேரு வழி பெற்ற சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த முன்னறிவிப்பிலே அவர்கள் யார் என்று கேட்ட கேள்விக்கு சொன்ன பதிலிலே தான் நாம் இப்போது படிப்பினை பெற வேண்டியிருக்கின்றது. என்ன பதில் சொன்னார்கள்? இன்று நானும் எனது தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியாக அந்த கூட்டம் இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்றைக்கு மார்க்கத்தை சரியாக பின்பற்றினார்கள், தெளிவாக பின்பற்றினார்கள். அல் குர்ஆன் அருளப்படுகின்ற நேரத்திலே எல்லாம் அந்த வஹியை அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லுகின்ற நேரத்திலே எல்லாம் அதற்கு ஏற்ப அந்த தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு படிப்பினை இருக்கின்றது. நேர் வழி பெற்ற அந்த 73வது கூட்டத்துக்கு படிப்பினை அல்லாஹ்வுடைய தூதரில் மாத்திரமல்ல அவர்களுடைய தோழர்களிலும் இருக்கின்றது என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் இன்னும் ஒரு செய்தியும் உங்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும். அதாவது 73 கூட்டம் பிரிகின்ற இந்த ஹதீஸ் இருக்கின்றதே, இந்த ஹதீஸையும் பலகீனப்படுத்தக்கூடிய சிலரும் இருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், 73 கூட்டம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்வார்கள் என்றால் இஸ்லாமிய உம்மத்து 73ஆக பிரிய போகின்றது என்று நபி அவர்கள் செய்த முன்னறிவிப்பை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், இன்று உலக முஸ்லிம்களின் ஒற்றுமை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோஷத்துக்கு எதிரான ஒரு செய்தியாக இது இருக்க போகின்றது என்ற காரணத்துக்காக இந்த ஹதீஸ் லைஃப் ஆனது என்று சொல்லுகின்றார்கள். உண்மையிலே இந்த ஹதீஸ் ஒரு தரப்பில் அல்ல, பல தரப்பிலே இந்த ஹதீஸ் வருகின்றது. லைவான ஒரு தரப்பும் இருக்கின்றது, சஹீஹான மற்றும் ஒரு தரப்பும் இருக்கின்றது. அதனால ஒரே ஹதீஸ் ஒரு வழியிலே சஹீஹாகவும் இன்னும் ஒரு வழியிலே லைவாகவும் இருந்தால் லைவாக இருக்க வேண்டியதை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சஹீஹாக இருக்கக்கூடிய ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் லைவான ஹதீஸ் மட்டும்தான் இருக்கின்றது, சஹீஹானது கிடையவே கிடையாது என்று சொன்னால் நாம் அந்த லைவை எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் சட்டம். ஆனால் ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் சஹீஹாகவும் இருக்கின்ற நேரத்தில் அதே செய்தி இன்னும் ஒரு வழியிலே லைவாக இருக்குமா இருந்தா அந்த லைவை விட்டுவிட்டு சஹீஹை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் 73 கூட்டம் பிரிவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் இருக்கின்றது, இந்த ஹதீஸிலே சஹீஹான சனதும் இருக்கின்றது என்ற காரணத்தினால இந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மாத்திரமல்ல தனது தோழர்களையும் அங்கே முன்மாதிரியாக காட்டினார்கள் என்பதை இங்கு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு செய்தியும் இங்கே நாம் விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலம், தங்களுடைய தோழருடைய காலம் எப்படியான காலம் என்பதை பற்றி சொல்லும் போது சொல்கின்றார்கள், ஹைருல் குரூனி கர்னி, காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம், சும்மல்லதீன
எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும், காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம், அதற்கு பின்னால் அடுத்து வருகிற காலம், அதற்கு பின்னால் அடுத்து வரும் காலம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலம் எப்படி தூய்மையாக இருக்கின்றதோ அதே போல தமது தோழர்களுடைய காலமும் தூய்மையான காலம் என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அப்படிப்பட்ட தூய்மையான காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை விமர்சனம் பண்ணுகின்ற அந்த தகுதி நம்மில் யாருக்கு இருக்கின்றது? ஒரு முக்கியமான செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? சஹாபாக்களை பற்றிய செய்திகளை நாம் சொல்லுகின்ற நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு இரண்டு வகையான படிப்பினைகள் இருக்கின்றன. ஒன்று, அவர்கள் வாழ்ந்த சொந்த வாழ்க்கை. இரண்டாவது, அவர்கள் மார்க்கத்துக்காக செய்த உழைப்பு. இந்த இரண்டு வகையிலே சொந்தமாக வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கையில மனிதன் என்ற வகையில சில தப்பு தவறுகள், சில மறதிகள் ஏற்பட்டிருக்க முடியும். அது அவர்களும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ள வேண்டியது. அதை விமர்சித்து பேசுகின்ற உரிமை நமக்கு கிடையவே கிடையாது. ஆனால் மார்க்கத்தை பற்றி அவர்கள் சொன்னதிலே ஏதாவது தவறிழைத்திருப்பார்களா இருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லுக்கு மாற்றமாக ஒரு சஹாபியுடைய, ஒரு நபித்தோழருடைய சொல் இருக்குமா இருந்தா அந்த சொல்லை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. அதற்காக அதை எடுக்கவில்லை என்பதற்காக அந்த தோழரை நாம் அவமதிக்கின்றவராக ஆகிவிட மாட்டோம். நமக்கு தேவை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போதித்த இந்த ஷரியத்துக்கு, இந்த தீனுக்கு பொருத்தமாக அந்த நபித்தோழர்கள் எவைகளை எல்லாம் நமக்கு சொல்லி சென்றார்களோ அவைகளை நாம் நமது வாழ்க்கையிலே படிப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை விளங்க வேண்டும். அதாவது மக்களுக்கு வரலாறு சொல்லுகிறோம் என்ற அடிப்படையிலே இன்று வரலாறுகளை எல்லாம் பொருத்தமில்லாத முறையிலே சொல்லக்கூடிய சில பேச்சாளர்களை பார்க்கின்றோம். எப்படி என்று சொன்னா, அதாவது சஹாபாக்களுடைய காலத்திலே நடைபெற்ற யுத்தங்கள், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த போர் இருக்கின்றதே, அந்த போரை பற்றி விமர்சிக்கக்கூடிய சில பேச்சாளர்களை பார்க்கின்றோம். அந்த பேச்சாளர்கள் எப்படி சொல்கிறார்கள்? அபூ மூஸல் அஷ்அரி இருக்கின்றாரே, அவர் ஒரு அப்பாவி, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் எல்லாத்தையும் நம்பக்கூடியவர் என்று அவர் அப்பாவித்தனமாக்கிட்டு, அம்ர் இப்னு ஆஸ் இருக்கின்றாரே, அவர் ஒரு கிரிமினல், அவரை நீங்கள் லேசா நினைச்சிடக் கூடாது என்று சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த வரலாறுகளை எல்லாம் தம்முடைய அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு விமர்சிக்கக்கூடிய சில உரையாளர்களை பார்க்கின்றோம். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, கடந்த காலங்களிலே பல நூற்றாண்டுகளாக நமக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத்தந்த அறிஞர்கள் இருக்கின்றார்களே, எழுதி வைத்தவர்கள் இருக்கின்றார்களே, இந்த மார்க்கத்தை நமக்கு வாழையடி வாழையாக ஒப்புவித்து சென்ற அறிஞர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? சஹாபாக்கள் மார்க்கத்திலே நமக்கு என்னென்ன விளக்கங்களை எல்லாம், தெளிவுகளை எல்லாம் சொன்னார்களோ அவைகளை அப்படியே நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே தனிப்பட்ட தகராறுகளாக நடந்த சில சண்டை சச்சரவுகள், கருத்து முரண்பாடுகள், பிரச்சனைகள், இவைகளை பற்றியெல்லாம் விமர்சித்து பேசக்கூடாது என்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் கடந்த கால அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த அரசியல் நடத்தினார்களே, அது வஹி அல்ல. அவர்கள் நடத்திய அரசியல் இருக்கின்றது, அவர்களுடைய அறிவை கொண்டு நடத்திய அரசியல். அந்த அரசியலை மூலமாக அலி ரலியல்லாஹு நடத்தின அரசியலிலும் முஆவியா ரலியல்லாஹு நடத்திய அரசியலும் மனிதன் என்ற வகையிலே அவர்களுக்கு மத்தியிலே சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், சில மறதிகள் ஏற்பட்டிருக்கலாம். அது பற்றிய தீர்ப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். இவைகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது அவர்கள் செய்த நன்மைகள் அதிகமாக இருக்கின்றன, அவர்களுக்கு ஏற்பட்ட தவறுகள் குறைவாக இருக்கின்றன. அந்த தவறுகளை விசாரிக்கின்ற உரிமை அல்லாஹ்வுக்கு தான் இருக்கின்றது. அவைகளை விமர்சிக்க வேண்டிய தேவை நமக்கு இப்பொழுது என்ன இருக்கின்றது? முஆவியா ரலியல்லாஹு ஹயாத்தோடு இருக்கிறார்களா? அலி ரலியல்லாஹு ஹயாத்தோடு இருக்கின்றார்களா? அவர்கள் இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்களா? அப்படி என்றால் தான் அவர்களுக்கு போய் விமர்சனம் செய்து காட்ட வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் செஞ்சது இப்படி, அபூ மூஸல் அஷ்அரி செய்தது இப்படி, அலி ரலியல்லாஹு செய்தது இப்படி, முஆவியா ரலியல்லாஹு செய்தது இப்படி என்று அவர்கள் உயிரோடு இருந்தால் தான் சொல்ல வேண்டும். அவர்கள் மௌத்தாகி
பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இப்படி பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டதனால இந்த வரலாற்றை விமர்சித்து பேச வேண்டிய தேவை நமக்கு கிடையவே கிடையாது. அதனால சஹாபாக்களை பற்றி நாம் கதைக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய சுய வாழ்க்கையில அவர்களுடைய அறிவினூடாக நடைபெற்ற தப்பு தவறுகள் ஏதும் இருக்குமா இருந்தால் அவைகளை அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே நாம் விட்டுவிட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஏதாவது படிப்பினை கிடைக்குமா இருந்தால் அந்த படிப்பினைகளை நமது வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சஹாபாக்களுடைய தகுதியை நாம் நன்றாக விளங்கி வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு முன்னதாக மதீனாவிலே தங்களுக்கு மிக நெருக்கமான விசுவாசமான சில சஹாபாக்களை இஷா தொழுகைக்கு பின்னால இரகசியமாக ஒன்று கூட்டுகின்றார்கள். அதிலே பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். அந்த கூட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள், மக்காவை வெற்றி கொள்ள சொல்ல வேண்டும், நாங்கள் இன்ன நாளையிலே செல்ல வேண்டும், இது பற்றி வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது என்று மக்கா வெற்றி கொள்ளப்படுவது சம்பந்தமான சகல விடயங்களையும் இரகசியமாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த செய்தி இரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும், இது வெளியே விளங்கக்கூடாது, இந்த செய்தி மக்காவாசிகளுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொல்லி காட்டிவிட்டு சபை கலைந்து போய் விடுகின்றார்கள். போனதுக்கு பின்னால ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இருக்கின்றாரே, அவர் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் சிந்தனையை ஆழ்ந்து விட்டார். ஏனென்றால் அவருடைய சில உறவினர்கள் மக்காவிலே இருக்கின்றார்கள், அவர்கள் முஷ்ரிக்குகள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பகல் நேரம் வரைக்கும் போர் செய்வதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தம் செய்வதற்கு ஆயுதம் ஏந்தி மக்காவிலே யுத்தம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால எந்த ஒரு நபியுடைய சமுதாயத்துக்கும் மக்காவிலே அந்த புனிதமான பூமியிலே போர் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த அனுமதியை வழங்கி இருந்தான். அப்படி வழங்கிய செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டதனால இந்த ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த நபித்தோழர் இருக்கின்றாரே, இந்த நபித்தோழர் சிந்திக்கிறார். என்ன சிந்திக்கிறார் என்றால், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த சிலர் இருக்கின்றார்கள், அவர்களும் இந்த போரிலே சிக்கிவிடுவார்கள், அவர்கள் இதிலே ஏதும் சில மரணங்கள் அவர்களுக்கு சமீபிக்கலாம் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு கடிதம் எழுதுகிறார் தன்னுடைய உறவினர்களுக்கு. இப்படி நாங்கள் மக்காவை ஏற்றுக்கொள்ள வர இருக்கின்றோம், இந்த செய்தியை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது, உங்களுடைய சுய பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே நான் இந்த செய்தி அறிவிக்கின்றேன், இந்த செய்தி கிடைத்தவுடனே நீங்கள் மக்காவை விட்டு புறப்பட்டு நீங்கள் வேறொரு ஊருக்கு நீங்கள் நாடு துறந்து சென்று விட வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். எப்படி எழுதினார்? ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று எழுதுகிறார். எழுதி கடிதம் எழுதுகின்றார். இந்த கடிதத்தை ஒரு பெண்ணுடைய கையிலே கொடுத்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு அனுப்புகின்றார். அந்த பெண் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா வஹி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி அறிவித்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து, இப்படி மக்காவுக்கு செல்லும் வழியிலே ஒரு பெண் போய்க் கொண்டிருக்கின்றாள், அவளிடத்தில் ஒரு கடிதம் இருக்கின்றது, அதை நீங்கள் வாங்கிக் கொண்டு வாருங்கள், அந்த பெண்ணையும் கைது செய்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன போது அந்த இரண்டு பேரும் வேகமாக சென்று அந்த பெண்ணை கைது செய்து அந்த பெண்ணிடத்தில் இருந்த கடிதத்தை கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண் தன்னிடத்தில் அப்படி ஒரு கடிதம் இல்லை என்று சொல்கின்றார். அந்த நேரத்தில் இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருக்கமாக சொன்னார்கள், நீ ஒரு பெண், உன்னிடத்திலே எடுக்க வேண்டிய முறைப்படி எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம், அல்லாஹ்வுடைய தூதர் உண்மை சொல்லிவிட்டார்கள், உன்னிடத்தில் கடிதம் இருப்பது உண்மை, தந்துவிடு என்று அதட்டிய போது தன்னுடைய கொண்டை முடிக்குள்ளே இருந்து அந்த கடிதத்தை எடுத்துக் கொடுக்கின்றாள். இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பெண்ணையும் கைது செய்து கொண்டு வந்து அந்த கடிதத்தையும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அப்படி அழைத்து ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சபையிலே வைத்து கேள்வி கேட்கின்றார்கள். ஹாத்திபே, எதற்காக நீர் இந்த காரியத்தை செய்தீர் என்று கேட்கின்றார். இப்படி கேட்கின்ற நேரத்திலே பொறுமையை இழந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அனுமதி வழங்குங்கள், தானி யா ரசூலல்லாஹ் அல்ரிபுனுகஹு, எனக்கு என்னை விட்டு விடுங்கள், நான் இவருடைய கழுத்தை வெட்டி விடுகின்றேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உமரே,
நீ யாரை பற்றி பேசுகிறீர் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தித்துப்பார். நீ பேசுவது பத்ரிலே கலந்து கொண்ட ஒருவரை பற்றி நீ பேசுகின்றீர். பத்ரில் கலந்து கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன தீர்ப்பு உனக்கு தெரியுமா? நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள் என்ற அளவுக்கு அல்லாஹு தாலா கொடுத்து விட்டானே. அப்படியான பத்ரிலே கலந்து கொண்ட ஒருவரை பற்றி நீ இப்படி பேசலாமா? அவர் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? ஆல்ரிப் உனக ஹாதல் முனாஃபிக், இந்த நயவஞ்சகனுடைய கழுத்தை நாம் வெட்டுவேன் என்றுதான் சொல்லி பயன்படுத்தினார். இப்படி பயன்படுத்தின நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த எச்சரிக்கை வார்த்தையை திருப்பி சொல்லி காட்டுகின்றார்கள். நீ யாரை பற்றி பேசுகின்றீர் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார் என்று சொல்லிவிட்டு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார், ஹாத்திபே, எதற்காக நீர் இவ்வாறு செய்தீர் என்று சொன்னபோது அவர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சமூகத்தை நானே காட்டிக் கொடுப்பேனா? ஒரு நாளும் காட்டிக் கொடுக்கின்ற நோக்கத்தில் நான் இதை செய்யவில்லை. நான் செய்ததெல்லாம் என்னுடைய குடும்பத்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த போரிலே சிக்கிவிடுவார்கள், அதனால் போர் நடக்கின்ற நேரத்திலே அவர்களை மக்காவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது என அவர் பதிலளித்தார். இந்த சம்பவத்தை குறித்து அல்லாஹு தஆலா 60வது அத்தியாயத்தின் முன்பகுதியிலே இதை எச்சரித்து இறக்குகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா என்ற தொடரிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான்? மூமின்களே, என்னுடைய பகைவர்களையும் உங்களுடைய பகைவர்களையும் நீங்கள் ஒருபோது நேசர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அவர்கள் என்று அதுக்கு எதிரான அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி அந்த நபி தோழரை அல்லாஹ் மன்னித்தான், அல்லாஹ்வுடைய தூதரும் மன்னிக்கின்றார்கள். சகோதரர்களே, சாதாரண விஷயம் உண்டல்ல. அதாவது ஒரு யுத்தத்துடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி மக்களுக்கு சொல்ல புறப்பட்ட அந்த நபித்தோழரையும் கூட அல்லாஹ் மன்னித்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்று சொன்னால் வமஸலுஹும் ஃபில் இன்ஜீல், இன்ஜீலிலும் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தையும் அல்லாஹு தஆலா பின்னாலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய தகுதியை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். எந்த ஒரு சமுதாயத்தை பற்றியும் இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறானா? எப்படி அவர்களுடைய முகங்களிலே சுஜூதுடைய அடையாளம் இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவதன் மூலமாக அந்த நபித்தோழர்களை அல்லாஹு தஆலா உயர்த்தி மேம்படுத்தி சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை நாம் இங்கே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே அங்கு அல்லாஹு தஆலா அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் அல்லாஹு தஆலா வஹி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கின்றான். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், ஆமிர், அப்துல் ரஹ்மான், சஅத், சயீத், தல்ஹா, ஜுபைர், ஆமிர், அப்துல் ரஹ்மான் என 10 நபித்தோழர்களுடைய பெயர்களை அல்லாஹு தஆலா சொல்லி இவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் செய்யப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி சஹாபாக்களுடைய தகுதிகளை நாம் பலவாறாக பார்க்கின்றோம். ஒன்று, சுவர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வினால் நன்மாராயணம் சொல்ல செய்யப்பட்ட சஹாபாக்களையும் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயமாக நேரடியாக குர்ஆன் அருளப்பட்ட அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரிமையிடப்பட்ட அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான ஒருவரை, இப்படிப்பட்ட அதாவது அபூபக்கருக்கு எந்த பயனும் கொடுக்காத பலகீனமான ஒருவரையா இந்த அபூபக்கர் உரிமையிட்டார்? இந்த அபூபக்கர் இந்த அளவுக்கு அவர் செய்கின்ற இந்த செலவை ஒரு வீணாக செய்து விட்டாரே என்று மக்கத்து காபிர்கள் பேசுகின்ற அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உரிமையிட்டிருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த உரிமையிடுவதற்காக அவருடைய எஜமானனுக்கு கொடுத்த அந்த தொகை இருக்கின்றது, எந்த ஒரு அடிமைக்கும் கொடுக்காத ஒரு பெரிய தொகையை தான் அவர் கொடுத்து உரிமையிட்டார்கள். அல்லாஹு தஆலா இதனை குறித்து அதாவது சூரத்துல் லைல் என்ற அத்தியாயத்திலே அவர்கள் அல்லாஹு தஆலா 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும்
அபூபக்கர் ரலியல்லாஹுடைய செயலை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே புகழ்ந்துரைத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அதாவது வஸயு ஜன்னபுல் அத்கல்லதி யுதி மாலஹு யதஸக்கா வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா பித்திகா வஜ்ஹி ரப்பில் அலா வலஸௌஃப யர்லா என்ற இந்த 4 வசனங்களிலும் அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்த அந்த கொடையை அல்லாஹ் தஆலா இங்கே ஏற்றுக்கொண்டு பதிலளித்ததாக இந்த திருமறை குர்ஆனை நாம் பார்க்கின்றோம். இப்படி குர்ஆனிலிருந்து நாம் நேரடியாக சஹாபாக்களுக்கும் இந்த திருமறை குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டதற்கான சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மதுவின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் இந்த சமுதாயம் வீணாகி கொண்டிருக்கின்றது, இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வர மாட்டாதா என்று கேட்டபோது 2வது அத்தியாயத்தின் 219வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸ்ரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸ். நபியே, உம்மிடத்திலே மதுவை பற்றியும் சூதை பற்றியும் கேட்கின்றார்கள். அந்த அவர்களிடத்திலே நீர் சொல்லும் இந்த சூது மது இரண்டும் இருக்கின்றது, இந்த இரண்டிலே இருக்கின்ற நன்மையை விட தீமைதான் மிக அதிகமானது என்று அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தை இறக்குகின்றான். இதற்கு பிறகு 2வது கட்டம் இறங்குகின்றது. 3வது கட்டத்துக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காரணமாக இருந்தார்கள். எப்படி என்று சொன்னால், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே ஒரு விருந்து நடைபெறுகின்றது. அந்த விருந்து சாப்பிட்டு விட்டு மது அருந்துகின்றார்கள். போதையின் காரணமாக அந்த இடத்திலே ஒரு சண்டை மூண்டது. ஒரு மதீனாவாசி ஒரு மக்காவாசியுடைய தலையை உடைத்து விட்டார், இரத்தம் வடிகின்றது. அந்த நேரத்திலே அந்த முறைப்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்ற நேரத்திலே பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். ஏற்கனவே 1வது கட்டத்திலே நபிகளாரிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள், மது சம்பந்தமான ஒரு தீர்ப்பு வரமாட்டாதா என்று நபிகளாரிடத்திலே கேட்டார்கள். ஆனால் இந்த 3வது கட்டம் இருக்கின்றது. 3வது கட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வானத்தை நோக்கி கையேந்தி கேட்கின்றார்கள், அல்லாஹ்வே, இந்த மது சம்பந்தமான ஒரு இறுதி தீர்வை நீ அருள மாட்டாயா என்று நேரடியாக கேட்கின்றார்கள். அதோடு 5வது அத்தியாயத்தின் 90வது வசனம் இறங்குகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அருளுகின்றான். இப்பொழுது மது சூது இந்த இரண்டும் முற்றாகவே தடுக்கப்பட்டு விட்டது என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா அங்கே இறக்கியதாக நாம் ஆதாரபூர்வமான இந்த வரலாற்றிலே காணுகின்றோம். இந்த வரலாற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? அதாவது சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே நேருக்கு நேராக பிரார்த்தனை செய்ததன் மூலமாக திருமறை குர்ஆன் அதற்காக அருளப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய வரலாற்று தொடர்களை நாம் இந்த அடிப்படையிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால சஹாபாக்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில அந்த அளவுக்கு பிரார்த்தனைகள் மூலமாக வேண்டுகோள்கள் மூலமாக நேருக்கு நேரான உறவுகள் ஏற்பட்ட சம்பவங்களை திருமறை குர்ஆனின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள். அதாவது நபித்தோழர்களை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து வைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பாருங்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை தழுவிய ஒரு நபித்தோழராக இருந்தார்கள். அவர் இஸ்லாத்தை தழுவியதை பற்றி அவருடைய தாய்க்கு மிக கடுமையான கோபம் இருந்தது. அந்த தாய் ஒரு நாள் மகனை பார்த்து சொல்கின்றார், மகனே, நான் ஒரு சபதை மேற்கொண்டிருக்கின்றேன், நீ உன்னுடைய மார்க்கத்தை விட்டும் நீ திரும்புகின்ற வரைக்கும் நான் உண்ணவும் மாட்டேன் பருகவும் மாட்டேன், இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கண்டுகொள்ளவே இல்லை. அவர்கள் திரும்பி போய்விடுகின்றார்கள். இப்பொழுது அந்த தாய் சாப்பிடவும் இல்லை பருகவும் இல்லை. அவர்கள் அப்படியே ஒரு நாளை கழித்து விட்டார்கள். 2வது நாள் 3வது நாள் ஆகின்றது. இந்த நேரத்திலே அவர்கள் மரண படுக்கையில இருக்கின்ற ஒரு நிலைமையை கண்டோடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயுடைய காதுக்கு நேராக போய் தன்னுடைய வாயை வைத்து சொல்லுகின்றார்கள், தாயே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரே ஒரு உயிரை தந்து அதுதான் உங்களுடைய உடலை விட்டு பிரிய போகின்றது. நான் சொல்லுகின்றேன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 100 உயிர்களை தந்திருந்து அந்த 99 உயிர்களும் இந்த பிடிவாதத்திலே பிரிந்து சென்று 100வது உயிர் பிரிந்து செல்கின்ற காட்சியை நான் கண்டு பார்த்து கொண்டிருந்தாலும் கூட என்னுடைய உறுதியிலிருந்து நான் தளர மாட்டேன் என்று அவர்கள் சொன்ன உடனே தாய்
தன்னுடைய முட்டாள்தனத்தை உணர்ந்து உண்ணவும் பருகவும் ஆரம்பித்து தன்னுடைய சபதத்தை முறித்துக் கொண்டாள். இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 31வது அத்தியாயத்தின் 14 15 வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். அதாவது 13வது வசனத்திலே 14வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பெற்றோர்களுக்கு நாம் எப்படி உபகாரம் செய்ய வேண்டும், உதவி உபகாரங்கள் செய்ய வேண்டும், அவர்களுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை 14வது வசனத்திலே சொல்லிவிட்டு 15வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஉஹுமா வ ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. அவர்கள் எந்த விதமான அறிவு ஞானமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு எதையாவது இணையாக்குமாறு உமக்கு அவர்கள் வற்புறுத்துவார்களாயிருந்தால், உம்மை பலவந்தப்படுத்துவார்களாயிருந்தால், ஃபலா துதிஉஹுமா அவர்கள் இருவருக்கும் வழிபட்டு விடாதே, வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா உலக காரியங்களில் அவர்களோடு சேர்ந்து போ என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை இறக்குகின்றான். இந்த நபித்தோழர் சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அருளியதாக நாம் ஆதாரபூர்வமாக புகாரி, முஸ்லிம் இன்ன பிற கிரந்தங்களிலே இந்த சம்பவத்தை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கியது உண்மைதான். ஆனால் சஹாபாக்களோடு தொடர்புபடுத்தி குர்ஆனை இறக்கிய நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் சொல்லுகின்றோமே இந்த அதான் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக வந்த வஹி அல்ல. ஒரு தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பின்னால சஹாபாக்களை ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டு மக்களுடைய குடியிருப்புகள் பெருகிவிட்டன. அதனால மக்களை தொழுகைக்கு அழைக்க வேண்டிய ஒரு ஏற்பாடு இருக்கின்றது, ஒரு முறை இருக்கின்றது. அதனால தொழுகைக்கு அழைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும், உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்று சொல்லும் போது ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள், யூதர்கள் தங்களுடைய ஆலயத்திலே அழைக்கின்ற அழைப்பு முறையை சொல்கின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் கிறிஸ்தவர்கள் அழைக்கின்ற அழைப்பு முறையை சொல்கின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் மஜூசிகள் நெருப்பு வணங்கிகள் அழைக்கின்ற அழைப்பு முறையை சொல்கின்றார்கள். இந்த யூதர்கள் அழைக்கின்ற அழைப்பு முறை ஒரு குழல் இருக்கின்றது, நாக்கூஸ் என்று. இந்த நாக்கூஸை பற்றி அந்த யூதர்கள் அந்த சபையிலே சஹாபாக்கள் சுட்டி காட்டினார்களா? அன்று இரவு சஹாபாக்கள் எந்த முடிவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த 3 ஆலோசனைகளும் எதிர்த்ததாவது முஸ்லிம் அல்லாத ஏனைய சமயங்களுடைய நடைமுறையை ஒத்ததாக இருக்கின்ற காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளாமல் கலைந்து போக செய்தார்கள். அன்று இரவு எல்லோரும் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பிஹி என்ற நபித்தோழர் ஒரு கனவு காணுகின்றார். அந்த கனவுலே ஒரு மனிதர் வருகின்றார். அவருடைய கழுத்திலே ஒரு நாக்கூஸ் தொங்குகின்றது. யூதர்கள் அவர்களுடைய ஆலயங்களுக்கு அழைக்கின்ற அந்த கருவி ஒன்று அவருடைய கழுத்திலே தொங்க விடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது கேட்கின்றார், அத்தபியு ஹாதன் நாக்கூஸ், இந்த நாக்கூஸை நீ விற்கிறாயா என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர் சொல்கின்றார், இல்லை, நாம் விற்கவில்லை. இப்பொழுது எதற்காக இந்த நாக்கூஸ் உனக்கு வேண்டும்? மக்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக இப்படி ஒன்று தேவை என்று சொல்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லிக் கொடுக்கின்றார், சொல்லு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இப்பொழுது நான் சொல்லுகின்ற இந்த அதானுடைய வாசகங்களை கனவிலே அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். இவர் கனவு கலைந்த உடனே பார்க்கின்றார், ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கி இருக்கின்றது. வேகமாக ஓடோடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகின்றார், இந்த கனவை சொல்லி காட்டுகின்றார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் நாடி இருந்தால் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த செய்தியாக இருக்கும். பிலாலுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய தொனியை விட பிலாலுடைய தொனி உயர்ந்த தொனி. அவர் இந்த வாசகங்களை சொல்லி மக்களை தொழுகைக்கு அழைக்கட்டும் என்று சொன்னார். அதே போல பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வாசகத்தை கொண்டு அவர் மக்களை அழைக்கின்றார். மக்கள் வீடுகளில் இருந்து ஆச்சரியத்தோடு இப்படியான ஓசையை இதுகால வரைக்கும் அவர்கள் கேட்டதே இல்லை. அதுவும் ஃபஜ்ருடைய நேரத்திலே இப்படி திடீரென்று கேட்கக்கூடிய இந்த சத்தத்தை கேட்டு மக்கள் ஆச்சரியத்தோடு பள்ளிவாசலை நோக்கி ஓடி வந்தார்கள், மஸ்ஜிது நபவியை நோக்கி ஓடி வந்தார்கள். அவர்களிலே ஒருவர் தன்னுடைய போர்வையை கூட வீட்டிலே வைக்க மறந்து அவர் பதட்டத்தோடு ஓடி வருகின்றார். அவர்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தன்னுடைய போர்வையை தலையிலே போட்டுக் கொண்டவர் பாதையிலே
போர்வை இழுபட ஓடி வருகின்றார். வந்து அங்கு இந்த அப்துல்லா இப்னு ஸைத் கண்ட கனவை பற்றி தெரிந்து கொண்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கின்றார், வல்லதி பஅஸக பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய அந்த இறைவனின் மீது சத்தியமாக நான் சொல்லுகின்றேன், இந்த அப்துல்லா இப்னு ஸைத் எப்படி கனவு கண்டாரோ அதே போல நானும் கனவை கண்டேன் என்று சொல்லி காட்டிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு செய்திதான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர்ஜிதமாக சொன்னார்கள். அன்று முதல் தான் அதான் சொல்லுகின்ற இந்த நடைமுறை வந்ததாக நாம் வரலாற்றில் இருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சகோதரர்களே, இப்பொழுது இந்த நாம் சொல்லுகின்ற இந்த அதானை கூட அல்லாஹு தஆலா சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தியது இரண்டு நபித்தோழர்களுடைய கனவின் மூலமாக என்ற இந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். இப்படி மார்க்கத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய சமூகமும் சேர்ந்துதான் இந்த மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு அவர் அப்படிப்பட்ட அந்த உதவியாளர்களாக அந்த சஹாபாக்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, மதீனா வாசிகளுக்கு அன்சார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்சார் என்ற கருத்து என்ன தெரியுமா? உதவியாளர்கள். அதாவது நாசிர் என்ற சொல்லுக்கு அன்சார் என்பது பன்மை சொல், உதவியாளர்கள் என்பதுதான் அன்சார் என்ற சொல்லுக்கு அர்த்தம். உதவியாளர்கள் தான் என்ன? அதாவது மக்காவிலிருந்து அகதிகளாக அவருடைய எல்லா உடைமைகளையும் துறந்து விட்டு வெறும் கையோடு மதீனாவுக்கு போய் சேர்ந்த நேரத்திலே அந்த மதீனா வாசிகள், மதீனாவில் இருந்த முஸ்லிம் சகோதரர்கள் தங்களுடைய எல்லா வகையான உடைமைகள் இருந்து சரிபாதியை 50% பகுதியை இந்த மக்கா வாசிகளுக்கு கொடுத்த தியாகம் இருக்கின்றது. அந்த தியாகத்துடைய அந்த அடையாளம் தான் அன்சார் என்ற சொல், அன்சார் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் பயன்படுத்தவில்லை, அல்லாஹ்வே பயன்படுத்தி விட்டான். முஹாஜிர்கள் என்று மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கும் அன்சார்கள் என்று மதீனாவிலே உதவி செய்தவர்களுக்குமாக அல்லாஹு தஆலா அதனை பயன்படுத்தியதை திருமறை குர்ஆனின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். சகோதரர்களே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள். எர்மூக் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த எர்மூக் போரிலே கலந்து கொள்ள சென்றவர்களே, இது நீண்ட வரலாறு, சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். அந்த எர்மூக் போரிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பாருங்கள். அதாவது இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல ஐயாஷ் இப்னு அபீ ரபியா, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், இந்த 3 பேரும் மக்கா வெற்றிக்கு முன்னால இஸ்லாமிய சமுதாயத்தை பூண்டோடு அழிப்பதற்காக திட்டம் போட்டுக் கொண்டிருந்த தலைவர்கள். இந்த 3 தலைவர்களும் இவர்களால நிறைய முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுடைய தூண்டுதல்களால் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய சேதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அப்படியான இவர்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால இஸ்லாத்தை தழுவினார்கள். இப்படி இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால எர்மூக் போரிலே இந்த 3 பேரும் ஷஹீதாகின்றார்கள். இந்த 3 பேரும் வெட்டப்பட்டு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய அந்த தோழர் அந்த நபி தோழர் கேட்கின்றார், எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கின்றார். பக்கத்திலிருந்து அவருக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்படுகின்றது. அந்த தண்ணீரை குடிப்பதற்காக அவர் வாய்க்கு நெருக்கின நேரத்திலே பக்கத்திலிருந்து இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கும் தண்ணீர் என்று சொன்னார். இப்பொழுது இந்த ஹாரிஸ் சொல்லுகின்றார், இந்த தண்ணீரை அவருக்கு கொடுங்கள் என்று கையை காட்டுகின்றார். இப்பொழுது இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுகின்றது. அந்த நேரத்திலே ஐயாஷ் என்பவர் கேட்கின்றார், எனக்கும் தண்ணீர் என்று கேட்டார். இப்பொழுது இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீரை குடிக்கவில்லை, ஐயாஷுக்கு கொடுங்கள் என்று கையை காட்டுகின்றார். ஐயாஷுக்கு கொண்டு போய் கொடுக்க வாய்க்கு நீட்டுகின்ற நேரத்திலே அவருடைய ரூஹு பிரிகின்றது. சரி, இக்ரிமாவுக்காக கொடுப்போம் என்று அங்கு வந்து பார்த்தால் அவருடைய ரூஹும் பிரிந்திருக்கின்றது. ஹாரிஸுக்கு கொடுப்போம் என்று வந்து பார்த்தால் அவருடைய ரூஹும் பிரிந்திருக்கின்றது. இந்த 3 நபித்தோழர்களும் மரணப்படுக்கையில் இருக்கின்ற நேரத்திலே கூட, அந்த இறுதி நேரத்திலே பருகக்கூடிய அந்த தண்ணீரை கூட தான் பருகாமல் பிறருக்கு பருக கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமை ஏற்படுத்தியது. அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் அந்த அளவுக்கு மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது கூட எனக்கு வேண்டாம்,
எனது சகோதரனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருந்தது என்பதை இங்கே நாம் காணுகின்றோம். அதனால சகோதரர்களே, இந்த சஹாபாக்களை நாம் லேசாக மதித்துவிடக் கூடாது. இந்த சஹாபாக்களை விமர்சிக்கின்ற விமர்சையாளர்கள் யாரை எடுத்து பார்த்தாலும் கூட அவர்கள் எதனை விமர்சிக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் செய்த மார்க்க சேவையை விமர்சிக்கவில்லை, அவருடைய சொந்த வாழ்க்கையிலே நடைபெற்ற ஏதாவது சில சம்பவங்களை விமர்சிக்கின்றார்கள். அந்த சம்பவங்களை விமர்சிக்கின்றவர்களை பார்த்து நான் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? சஹாபாக்களை விடுங்கள், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா, நமக்கு மத்தியில் கூட ஒரு சகோதரனுடைய சொந்த வாழ்க்கையை விமர்சிக்கின்ற உரிமை கிடையாது. அவனும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். சஹாபாக்களை விடுங்க, 14 நூற்றாண்டுகளுக்கு அப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை பற்றி சொல்லுகின்றேன். நமக்கு மத்தியில் ஒருவருடைய வாழ்க்கையை கூட விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது. அவரை பற்றி விமர்சிக்க வேண்டுமா? நேருக்கு நேராக அவரை சந்தித்து அவருடைய பிழைகளை, அவருடைய குற்றங்களை அவருக்கு உணர்த்தி அவரை நெறிப்படுத்துவது, நேர்வழிப்படுத்துகின்ற கடமையில் தான் நாம் ஈடுபட வேண்டும் என்று அவர் இல்லாத நேரத்திலே அவருடைய சுய வாழ்க்கையை விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு எந்த வகையிலும் கிடையாது. அப்போ நமக்கு மத்தியிலே இது கூடாது என்று சொன்னா, நமக்காக தங்களுடைய உயிரையே அர்ப்பணித்த அந்த தோழர்களை பற்றி விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு இருக்கின்றதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் களத்திலே, பத்ர் போர் நடைபெற போகக்கூடிய அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்த மதீனா வாசிகள், மக்கா வாசிகள் இரு சாராரையும் பார்த்து உரையாற்றுகின்றார்கள். அப்படி உரையாற்றுகின்ற நேரத்திலே நபி அவர்கள், இப்பொழுது நாங்கள் குறைவான எண்ணிக்கையுடன் இருக்கின்றோம், குறைந்த ஆயுதங்களுடன் இருக்கின்றோம், பலம் கொண்டியவர்களாக இருக்கின்றோம், இந்த நேரத்திலே நாம் எதிரிகளை எதிர்த்து போராடுவது உசிதம்தானா என்று கேட்ட அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை எதிர்பார்த்தது அன்சார்களிடத்திலே. ஆனால் முஹாஜிர்கள் பதில் சொன்னார்கள். அப்படி பதில் சொல்லுகின்ற நேரத்திலே மீண்டும் நபி அவர்கள் கேட்கின்றார்கள், முஹாஜிர்கள் பதில் சொன்னார்கள். மீண்டும் நபி அவர்கள் கேட்கின்றார்கள். இந்த நேரத்திலே சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனா வாசிகள் சார்பாக உங்களுக்கு பதில் வேண்டும் என்று எதிர்பார்த்து தானா இந்த செய்தியை மடக்கி மடக்கி நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டுவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த மக்கள் சொன்னார்களே, இதுஹப் அந்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போர் செய்யுங்கள், நாங்கள் இந்த இடத்திலே இருந்து கொள்வோம் என்று சொன்னார்களே, அதுபோல நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னாலும் உங்களுக்கு பின்னாலும் உங்களுக்கு வலதிலும் உங்களுக்கு இடவிலும் இருந்து போராடுவோம், கடலிலே குதிக்குமாறு சொன்னாலும் குதிப்பதற்கு தயாராக இருப்போம் என்று சொன்னார்களே. அந்த தோழர்களுடைய வாழ்க்கையை யார் விமர்சிக்கிறது? அதற்கு தகுதி உண்டா? யாராவது அப்படி செய்ய முடியுமா? சகோதரர்களே, இந்த தோழர்களை விமர்சிக்கின்ற நேரத்திலே ஒன்றை சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே சஹாபாக்கள் அவர்களுக்கு தேவைப்பட்ட சில கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் ஒரு சில விஷயங்களை நபி அவர்கள் சொல்லுகின்ற போது சஹாபாக்கள் கேள்வி கேட்காமல் இருந்தார்கள். அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அதுக்கு கேள்வி கேட்க கூடாது. நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், கேள்வி கேட்க கூடாது, அதனால கேள்வி கேட்காமல் இருந்தார்கள். அப்படியான செய்திகள் ஒன்றுதான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை பற்றி அவர்கள் சொல்வார்களா இருந்தா, அந்த சமுதாயத்தை பற்றிய செய்தியை அவர்கள் சுயமாக சொல்ல முடியாது. அல்லாஹ் வஹி மூலமாக அறிவித்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்கால சமுதாயத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்வார்களா என்றால் வஹி மூலமாகத்தான் சொல்ல வேண்டும். அந்த வஹி 2 வகையாக இருக்கின்றது. ஒன்று குர்ஆன், இரண்டாவது நபி அவர்களுக்கு நேரடியாக வரக்கூடிய வஹி, அது ஹதீஸ். இந்த இரண்டின் மூலமாகத்தான் அந்த மறைவான செய்தியை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தியை அவர்கள் வஹி மூலமாக சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். எப்படி சொல்கின்றார்கள்? 100 மனைவிகளோடு அவர்கள் குடும்ப வாழ்க்கை ஒருவர் நடத்தினார்கள். அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு முன்னதாக அவர்கள் என்ன சொன்னார்கள்? 100 மனைவியோடு குடும்ப வாழ்க்கை நடத்த போகிறேன், இந்த 100 மனைவிகளுக்கும் ஆண் குழந்தைகள் தரிக்கும் என்று நான் நம்புகிறேன், இந்த குழந்தைகளை நான் வளர்த்து அவர்களை வாலிப பருவமாகினதுக்கு பின்னால நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்கு ஈடுபடுத்துவேன் என்று சொல்லுகின்றார். பக்கத்தில் இருந்த ஒரு தோழர் சொல்லி காட்டுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லையே என்று சொல்லி காட்டுகின்றார்.
அந்த அந்த செய்தியை அவர்கள் பெரிசாக காது கெடுத்துக் கொள்ளவும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் சொல்லவும் இல்லை. அவர்கள் அதே போல அன்றிரவு கழித்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு மனைவிக்கு கருத்தரிக்கின்றது, 99 மனைவிகளுக்கு கருத்தரிக்கவில்லை. கடைசியாக குழந்தை பெறுகின்ற காலத்துக்கு முன்னதாகவே குறைமாச பிள்ளையாக அந்த பிள்ளை பெற்றெடுக்கப்படுகின்றது. அந்த பிள்ளையை கொண்டு போய் அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனத்துக்கு கொண்டு போய், இதோ நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹ் அந்த பதில் இதுதான் என்று சொல்லி அந்த குறைமாச குழந்தை கொடுக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் புகாரியில் சொல்லப்படுகின்ற நோக்கம் என்ன தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் சொல்வதல் நோக்கம். இந்த சம்பவம் சொல்லப்படுவதுடைய நோக்கம் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் இருந்ததுக்கான எச்சரிக்கை தான் இது. அதாவது சூரத்துல் கஹ்ஃப்ல 23வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك கதா இல்லா ஐயஷா அல்லாஹ் என்ற அந்த வசனம் இருக்கின்றது. அது எதற்காக? யூதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே குகைவாசிகளை பற்றி கேள்வி கேட்டார்களே, அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளைக்கு சொல்கிறேன் என்று சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அடுத்த நாள் வஹி அறிவிப்பான்றது பார்த்தாங்க, வஹி வரவில்லை. அடுத்த நாளே பார்த்தாங்க, வரவில்லை. மூன்றாம் நாளே பார்த்தாங்க, வரவில்லை. அப்பதான் அல்லாஹ் தஆலா வஹி இறக்குகிறான், நாளைக்கு செய்வேன் என்று எந்த ஒரு விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லிவிடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த சம்பவம் இன்ஷா அல்லாஹ் சொல்லாத காரணத்தினால அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த சம்பவம் சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவத்தை சொல்லும் போது சஹாபாக்களில் ஒருவராவது நபி அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ் 100 மனைவிகளோடு இரவை கழிக்க முடியுமா, இது பொருத்தமா, இது சாத்தியமா, இந்த கேள்வியோடு கேட்டதே கிடையாது. ஏனென்றா அல்லாஹ்வுடைய தூதர் வஹி மூலமாக சொன்ன செய்தி. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு வஹி வந்திருக்கின்றது. எப்படி தெரியுமா? 100 மனைவியோடு இரவை கழிப்பது சாத்தியமில்லை, புகாரில் வரக்கூடிய இந்த சம்பவம் எல்லாம் பொய், இதை நம்ப கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறாங்க. அதனால இதுவரைக்கும் புகாரியில முஸ்லிம்ல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை புறக்கணித்து விட்டார்கள், பொய்யாக்கி விட்டார்கள். இவர்கள் எல்லாம் யார்? குர்ஆன் ஹதீஸ் பேசுகின்றவர்கள், குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுடைய அடிப்படை என்று சொல்லுகின்றவர்கள். அப்படி சொல்லுகின்றவர்கள் இந்த நிலைமைக்கு ஆகிவிட்டார்களா? இவர்களை நான் ஏதோடு ஒப்பிட்டு காட்டி சொல்கிறேன் தெரியுமா? சஹாபாக்கள் எவ்வளவு புனிதமானவர்கள் என்பதை சொல்ல வருகிறேன். சஹாபாக்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லும் போது அவர்களில் ஒருவரால், யா ரசூலல்லாஹ் 100 மனைவிகளோடு இரவை கழிக்க முடியுமா, இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வியை கேட்டாங்களா? கேட்டது கிடையாது. ஏனென்றா இது வஹி மூலமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அப்படி சொன்ன காரணத்தினால சஹாபாக்கள் யாரும் அந்த கேள்வியை கேட்க முன் வரவில்லை. அதனால அந்த சஹாபாக்களுக்கே தோன்றாத சிந்தனைகள் எல்லாம் இன்று ஒரு கூட்டத்துக்கு தோன்றி இருக்கின்றது. இறுதியாக நான் என்னுடைய உரையை முடிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுகின்ற குர்ஆன் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், சஹாபாக்கள் சொல்லுகின்ற ஷரியத் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சஹாபாக்களுடைய விளக்கம் எதுவாயிருந்தாலும் அது அவர்களுடைய சொந்த விளக்கம், அதுக்கு மதிப்பளிக்க கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் நம்ப வேண்டும் என்று ஒரு கூட்டம் சொல்லுகின்றதா? மறைமுகமாக என்ன சொல்லுகிறா தெரியுமா? நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சீடிகளை பாருங்கள், என்னுடைய புத்தகங்களை வாசியுங்கள், என்னுடைய விளக்கங்களை வாசியுங்கள், ஆனால் சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இவர்கள் ஏற்றான் சொல்லுகின்றார்கள். அதுதான் நடைபெறுகிறது. அவர்களுடைய புத்தகங்களை படித்தான், அவர்களுடைய சஞ்சிகைகளை படித்தான், அவர்களுடைய பயான்களை படித்தான், எல்லாமே படித்தான். என்ன? ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கு நான் நேரடியாக விளக்கம் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு நான் நேரடியாக விளக்கம் சொல்கிறேன். இதான் ஒன்றே ஒன்று, என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், 2 நிமிஷங்கள் எனக்கு மேலதிகமாக தாருங்கள். ஏன் தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவத்தை அவர்கள் பொய்யாக்கிய காரணத்தினால குர்ஆனை பிழையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள், வேண்டுமென்று பிழையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? 38வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தை பாருங்கள். 2ஆம் வகுப்பு படிக்கின்ற அரபு பாடம் படிக்கின்ற மாணவன் கூட அதை பிழை என்று சொல்லுவான். அதாவது பட்டம் படித்த உலமாக்களை விடுங்கள், ஓதி முடிந்த உலமாக்களை விடுங்கள், மதரசாவிலே 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் கூட அந்த மொழிபெயர்ப்பு பிழை என்று சொல்லுவான். என்ன தெரியுமா? அது என்ன சொல்லப்படுகின்றது என்றால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனத்துக்கு அந்த பிண்டம் கொண்டு போய் போடப்பட்டது அல்லவா, அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்? வஅல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதன் சும்மா அனாப், அவருடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு பிண்டத்தை எறிந்தோம். அதாவது இதுல ஃபிஅல் ஃபாயில் மஃபூல் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், அரபு பாடம் தெரிந்தவங்களுக்கு தெரியும். அல்கைனா அலா குர்சிஹி ஜஸதன், இந்த ஜஸத் என்பது மஃபூல்,
ஒரு பிண்டத்தை எறிந்தோம். இப்ப பிண்டம் என்பது வேறொரு பொருள், அதை எறிந்தோம் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா? இதை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் தெரியுமா? அவரையே அவருடைய சிம்மாசனத்தில் சடலமாக போட்டோம். யார? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சடலமாக போட்டோம்னு மொழிபெயர்த்திக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொன்னானோ அதை வேண்டும் என்று தெரிந்து கொண்டே எதுக்காக பிழையாக மொழிபெயர்த்தது தெரியுமா? புகாரியை பொய்யாக்கினார்களே, புகாரியை பொய்யாக்கினதுனால அந்த பொய் இந்த இடத்துல அம்பலமா போயிடும். இந்த இடத்துல இந்த ஆயத்தை சரியாக மொழிபெயர்த்தால் புகாரியை பொய்யாக்கினது அந்த இடத்துல தெளிவாக பொய்யாகிவிடும். அதனால இப்படி அவர்களுடைய சுய விருப்பத்தின்படி அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக குர்ஆனையும் பொய்யாக்க தயங்காதவர்களை இன்று நாம் காணுகின்றோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, சஹாபாக்களுடைய தகுதிகளை அதே நிலைமையில் மதியுங்கள். அவர்கள் குர்ஆனுக்கோ அது ஹதீஸுக்கோ விளக்கம் சொல்லுகின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமாக யாராவது ஒரு சஹாபி சொல்லியிருந்தா அதை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே அந்த அடிப்படையில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தகுதி, அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கிய தகுதி அதே தகுதியுடன் நாங்களும் இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே சொல்லி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா ரப்பில் ஆலமீன்.